வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே மனமே மனமே. என்னம்மா இன்னும் 90s இருக்கீங்க? 2K ட்ரெண்டுக்கு வாங்கம்மா. சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர். தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம். தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனம். அழகே விண்ணழகே எனக்கு அழகை சேர்த்த அழகே, எந்தன் பாவம் போக்கவே மண்ணில் வந்த அழகே. அழகே விண்ணழகே எனக்கு அழகை சேர்த்த அழகே, எந்தன் பாவம் போக்கவே மண்ணில் வந்த அழகே. உந்தன் மகிமை துறந்தீ ஏழ்மை கோலம் எடுத்தீ, எந்தன் பாவம் ஏற்றுக்கொண்டு நீரே சாபமானி. உந்தன் மகிமை துறந்தீ ஏழ்மை கோலம் எடுத்தீ, எந்தன் பாவம் ஏற்றுக்கொண்டு நீரே சாபமானி. அழகே விண்ணழகே, அழகே விண்ணழகே எனக்கு அழகை சேர்த்த அழகே, எந்தன் பாவம் போக்கவே மண்ணில் வந்த அழகே. விண்ணோர் போற்றி பாட விந்தை மன்னன் மண்ணில் தோன்ற, விண்ணோர் போற்றி பாட விந்தை மன்னன் மண்ணில் தோன்ற, விண்ணோர் போற்றி பாட விந்தை மன்னன் மண்ணில் தோன்ற. நானிலம் யாவும் வியக்க நன்மைகள் எங்கும் பெருக, உலகின் சரித்திரம் மாற்றவோ எங்கள் ராஜா வந்தே.
எனக்கு அழகை சேர்த்த அழகே எந்தன் பாவம் போக்கவே மண்ணில் வந்த அழகே தனதின் 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 அதினதின் தனதின் தனதின் உலகின் இருளை போக்க நீரே ஒளியாய் வந்தீர் ஆ ஆ உலகின் இருளை போக்க நீரே ஒளியாய் வந்தீர் உலகின் இருளை போக்க நீரே ஒளியாய் வந்தீர் என்னை மகிமை சேர்க்க எனக்காய் சிலுவை சுமந்தீர் உந்தன் ஜீவன் கொடுத்து எனக்கு நித்திய ஜீவன் அளித்தீர் என்னை மகிமை சேர்க்க எனக்காய் சிலுவை சுமந்தீர் உந்தன் ஜீவன் கொடுத்து எனக்கு நித்திய ஜீவன் அளித்தீர் அழகே விண் அழகே அழகே விண் அழகே எனக்கு அழகை சேர்த்த அழகே எந்தன் பாவம் போக்கவே மண்ணில் வந்த அழகே அழகே விண் அழகே எனக்கு அழகை சேர்த்த அழகே எந்தன் பாவம் போக்கவே மண்ணில் வந்த அழகே உந்தன் மகிமை துறந்தீ ஏழ்மை கோலம் எடுத்தீ எந்தன் பாவம் ஏற்றுக்கொண்டு நீரே சாபமானி உந்தன் மகிமை துறந்தீ ஏழ்மை கோலம் எடுத்தீ எந்தன் பாவம் ஏற்றுக்கொண்டு நீரே சாபமானி அழகே விண் அழகே விட்டு கொடுப்பதும் மன்னிப்பதும் தான் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இப்போ வாழ்கிறதுக்கும் வழி இல்லை, சாகிறதுக்கும் வழி இல்லை. என்னோடய வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு. இங்கே பாருமா, என் பையனை இழந்தது என்னை விட உனக்கு தாம்மா பெரிய இழப்பு. நீ வேணா உங்கள் அம்மா கூட போய் இருந்துக்கோமா, இல்லை வேறு கல்யாணமாவது பண்ணிக்கோமா. உங்களை விட்டு உனக்கு வேறு யார்தான் இருக்கா? இங்கே பாருங்க, எங்கள் அண்ணனே இல்லைன்னு ஆகி போயிட்டு சும்மா சென்டிமெண்ட்டாக பேசி சொத்தெல்லாம் எழுதி வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. இந்த சொத்து எல்லாமே எனக்கும் என் கணவருக்கும் மட்டும்தான். உங்கள் அண்ணனே இல்லைன்னு ஆகிப்போச்சு. சொத்து என்ன நீ சொத்து? உங்கள் அண்ணனை விட சொத்து எனக்கு பெருசா? அம்மா அம்மா, இங்க என்னம்மா பண்றீங்க? எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. சரி வாமா, வீட்டுக்கு போகலாம். கேஸு காலியாக போச்சு. சமைக்கிறதுக்கும் எந்த பொருளுமே இல்லை. கடவுளே, என்ன பண்ணுறது? பழைய கஞ்சும் தண்ணியும் மட்டும்தானே இருக்கு. சரி, அதை கரைச்சி சாப்பிட்டுட்டு பூச்சி மருந்தை குடிச்சிட்டு செத்து போக வேண்டியதுதான். கொஞ்சம் இரு, பழைய கஞ்சி இதுக்கு கரைச்சி தரணுமா? சரிம்மா.
சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு. ஐயோ, யாருமா நீ? என்னாச்சு? எந்திரி எந்திரி, வாமா இல்ல உட்காருமா. இருமா, தண்ணி எடுத்துட்டு வரேன். அக்கா ஏதாவது சாப்பிட இருந்தா தாங்களேன், ரொம்ப தலை சுத்துதுக்கா. இங்க பாருமா, நேத்து தானே நம்ம சாப்பிட்டோம். இந்த சாப்பாடு இந்த அக்காட்ட கொடுத்துட்டு நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு தூங்கிடுவோம், சரியாம்மா? சரிம்மா. நீயே போய் அந்த அக்காட்ட கொடுமா. சரிம்மா. இந்தாங்க அக்கா. அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க. நாங்க உங்களை பிராங்க் பண்ணோம். பிராங்கா? அப்படின்னா இந்த ஊர்ல கஷ்டப்படுறவங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க எப்படி மத்தவங்களுக்கு உதவுவாங்களா இல்ல உதவ மாட்டாங்களா அப்படின்னு பார்க்கதான் இந்த பிராங்க். இது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல கஷ்டப்படுறவங்க மத்தவங்களுக்கு தாங்கிட்ட இருக்கிறது என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்து அவங்கள சிறந்த குணம் படைச்சவங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசும் கொடுக்கறோம். ஆமாக்கா, தனக்கு போகதான் தானமும் தர்மம்னு சொல்லுவாங்க. இல்ல, தாங்கிட்ட இருக்கிறத மத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கணும்னா தான் நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு பழைய ட்ரெஸ் மத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. தாங்கிட்ட இருக்கிற நல்ல சாப்பாடை வச்சுக்கிட்டு பழைய சோறை தான் மத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. எந்த தாயும் தான் பசியா இருக்கும் போது கூட பரவாயில்ல, தான் பிள்ளை பசிக்குன்னு வச்சிருந்த சாப்பாட்டை பெத்த தாய் கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க. நீங்க எப்படிக்கா எனக்கு கொடுத்தீங்க? இந்த சாப்பாடை நான் என் பிள்ளைக்கு தான் எடுத்து வச்சிருந்தேன். ஆனா இந்த சாப்பாடை நீங்க சாப்பிடணும்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கும் போது அதை நான் எப்படி சாப்பிட முடியும்? அப்படின்னா இந்த 1,00,000 ரூபாய் ஆண்டவர் உங்களுக்குன்னு வச்சிருக்கும் போது நாங்க எப்படிக்கா எடுத்துக்க முடியும்? இதுல சாப்பாடும் ஸ்வீட்டும் இருக்கு, அதுவும் உங்களுக்கு தான். அதே மாதிரி இந்த கார்டை யூஸ் பண்ணி இந்த ஆபீஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலையும் கிடைக்கும். நீங்க தொடர்ந்து உங்க குடும்பத்தை நடத்தலாம். விட்டு கொடுக்குறோங்கிற பேர்ல எல்லாரும் தனக்கு நல்லதை எடுத்துட்டு மீதியை தான் கொடுப்பாங்க. ஆனா நீங்க பண்ணீங்க பாத்தீங்களா, அதான் உண்மையான விட்டு கொடுத்தல். உங்ககிட்ட இருக்கிறத மத்தவங்களுக்கு கொடுத்தீங்க. சோ விட்டு கொடுக்கிறவங்க என்னைக்குமே கெட்டு போனதில்ல. கிரகிக்க முடியா காரியம் செய்வி. Three, two, one.
செங்கநல்லூர் கிராமத்து பண்ணையார் அங்கே இருக்கிற ஊர் மக்களுக்கெல்லாம் நிறைய நன்மைகள் செய்கிறாருப்பா. என்ன பந்தியெல்லாம் ஒழுங்காக நடக்குதா? வந்தவங்கெல்லாம் வயிறார சாப்பிட்டு தான் போகணும். முதல்ல பந்தியை கவனில. ஐயா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஐயா. ஐயா ஐயா ஏல யாரில் அது? இல்ல வந்தவங்கள உள்ளே வாங்கன்னு கூப்பிடாம இங்கே நின்று பேசிகிட்டு இருக்க. எப்பா உள்ள வாப்பா, ஐயா கூப்பிட்றாரு. ஐயா வணக்கம் ஐயா. நான் ஊருக்கு புதுசு, பொழப்ப தேடி ஊருக்கு வந்தேன். வந்த இடத்துல வேலை கிடைக்கல, ஊருக்கு போகலாம்னு இருக்கேன். ஆனால் பொழுது சாய போகுது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இங்கே தங்க இடம் கொடுத்தீங்கன்னா புண்ணியமாக போகும். அதனால என்னல, தாராளமாக தங்கிட்டு போ. நன்றியா. என்னதான் சூழ்ச்சி பண்ணாலும் இவனை கவுக்க முடியலையே. இந்த வாட்டி கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணணும். யோ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது உமக்கு அறிவே இல்லையா? வீட்டில் காய்கறியே இல்லை, போய் காய்கறி வாங்கிட்டு வரோம். நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வா கிளம்புவோம். பாரு, இதுதான் பயிர் அழிக்கக்கூடிய பூச்சி மருந்து. இது ஆளை கொள்ற விஷம். இல்ல என்னெல்லாம் பண்ணுதீங்க? ஐயா ஐயா வரங்க. என்னல இது பேப்பரு? படித்தவுடன் கிழித்து விடவுமா? இல்ல அவங்க என்னமோ செய்தான் பாரு, வா என்னன்னு போய் பார்ப்போம். ஐயா. என்னப்பா எல்லாரும் ஒன்று கூட வந்திருக்கீங்க? ஆனந்தராஜ் கூடவே சுத்திட்டு இருப்பான்ல ஐயா பாண்டி, அவன் இவன் கையில் என்னத்தையோ கொடுத்துட்டு ஓடுனாங்க. ஐயா அவன் கையில் ஒரு பேப்பரை கொடுத்துட்டு போனான் ஐயா. ஐயா அதை ஏன் கிழிச்சு போட்டான்னு கேளுங்க ஐயா. அவன் ஏதோ ஒரு பேப்பரை கிழிச்சு போட்டான் ஐயா, அதை நம்ம எல்லாரும் பார்த்து. ஐயா அதில் படித்தவுடன் கிழித்து விடும் தாயா போட்டிருந்தது. இதை சொன்னால் பூரா பயிலும் நம்ப மாட்டுக்காங்க ஐயா. ஏம்ல அதை கிழிச்ச? ஐயா அதில் படித்தவுடன் கிழித்து விடும் தாயா போட்டிருந்துச்சு. விடுங்களா அவனை. ஆனால் ஒன்னியா, அந்த கிணத்துல என்னத்தையோ ஊத்துனான். அதை 2 கண்ணால் பார்த்தேன்யா. என்னல சொல்லுத? கிணத்துல எதையோ ஊத்துனானா? அந்த ஆனந்தராஜ் வேற போன மாதம்தான் ஜெயிலிருந்து வெளியே வந்திருக்கான். கண்டிப்பாக அதில் ஊருக்கு கெடுதல் செய்கிறத தான் ஊற்றிருப்பான். அந்த கிணத்தை தூர்வாடுற வரைக்கும் இழுத்து மூடுங்க. யாரும் அந்த கிணத்து பக்கம் போகாதீங்க. பக்கம்லாம் தண்ணி பாய்ச்சா சொல்ல. அதை கருப்பன்ட்டு சொல்லிட்டேன் ஐயா, செஞ்சிரும். அது சரி, அறுப்பு வேலை வேகமாக நடக்கா? என்னல ஆட்கள் கம்மியாக இருக்கு, 2 ஆளை போட்டு வேகமாக முடிக்க சொல்லல. சரிங்கய்யா, உடனே ஆட்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். ஒரே கூட்டமாக இருக்கு, அங்கே எதுவும் பிரச்சனையால? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா. அந்த கிறிஸ்துவ ஆட்கள் ஏதோ ஊழியம் பண்ணுறாங்களாம். அவங்க சாமி பற்றி சொல்கிறாங்க ஐயா. அவர் பேர் கூட இயேசு கிறிஸ்துவான். அப்படியால? நானும் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் பார்த்தது இல்லை. சரில, நல்லபடியாக நடக்கட்டும். எனக்கு பஞ்சாயத்து இருக்குல்ல, நீ வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு பார்த்துக்கோ. இந்தாங்க மாமா. காலையில் பண்ணையாரின் வயல்வெளி முழுவதும் கருகி நாசமாய் இருந்தது. சில நாட்கள் செல்ல செல்ல செங்கநல்லூர் வறுமை தாண்டவம் ஆட ஆரம்பித்தது. பண்ணையாரும் தன்னிடம் இருக்கும் நஞ்சை புஞ்சைகளை விற்றார். ஐய், அது யாருன்னு பாரு. யாரு? மாமா, ஒரு பெண் வந்திருக்காங்க. பார்ப்பதற்கு தேவதை மாதிரி இருக்காங்க மாமா. உள்ள வர சொல்லு பார்க்கலாம். வணக்கம் ஐயா. வாங்கம்மா, உட்காருங்க. சரிங்க ஐயா. யாருமா நீங்க? ஐயா நான் கிறிஸ்தவ பெண். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கிறீர்களா? ஆமா ஐயா, உங்கள் கிராமமும் நீங்களும் கலங்கி நிற்பதை நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பினால் நிச்சயம் உங்கள் கலக்கத்திற்கு ஒரு பதில் கிடைக்கும். நான் சொல்வதை 10 நிமிடம் கேட்பீர்களா? சொல்லுங்கம்மா, நான் கேட்குறேன். ஐயா, உங்கள் பிரச்சனையும் உங்கள் கிராமத்து பிரச்சனையும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லுங்கள். இன்று இரவு முழுவதும் இயேசு கிறிஸ்துவிடம் உங்கள் மனதில் உள்ள கலக்கத்தை ஒப்படைத்து நீங்களும் உங்கள் மனைவியும் சேர்ந்து பிரார்த்தியுங்கள். உங்களிடம் நான் ஒரு வேதாகம் புத்தகம் தருகிறேன். இருவரும் சேர்ந்து இதை வாசித்து ஜெபித்தீர்கள் என்றால் நிச்சயமாக காலையில் உங்களுக்கு கடவுள் ஒரு அற்புதம் செய்வார். நம்புங்கள். நீங்கள் செய்வீர்களா ஐயா? ஆமாம், நான் கண்டிப்பாக செய்கிறேம்மா. நம்ம எவ்வளவுதான் இவனுக்கு கெடுதல் செஞ்சாலும் அவனுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குதே. அப்படி என்னதான் செய்கிறான்னு தெரியலையேடா. பாண்டி, இன்னைக்கு இவன் வீட்டுக்கு போய் யாருக்கும் தெரியாமல் போய் பார்த்துட்டு வந்துடணும். வேதாகமத்தை பார்ப்போம். இயேசுவே, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து என்னையும் என் கிராமத்து மக்களையும் காப்பாற்றுங்கள். ஆனந்தராஜ் என் மேலே இருக்கிற வன்மத்தில் இப்படியெல்லாம் பண்ணுறான். அவனையும் மன்னித்து ஒரு நல்ல மனிதனாக மாற்றுங்க. அவன் இனிமே தவறே செய்யக்கூடாது, தவறான எண்ணமும் வரக்கூடாது. அவனையும் ஆசீர்வதிங்கள். நம்ம தான் பண்ணையாரை பழி வாங்குற எண்ணத்தில் அவருக்கு நிறைய இடைஞ்சல் கொடுத்துருக்கோம். ஆனால் அவர் என்னடானா, நான் நல்லா இருக்கணும்,
நான் திருந்தி இருக்கணும்னு வேண்டிகிட்டு இருக்காரு. அதான் பெரிய மனுஷன்றது. நம்ம இந்த எண்ணத்தில் இருக்கிறதுனால தான் அந்த நட்பெயர் நம்மளால் எடுக்க முடியல. இனி இந்த எண்ணத்தில் தூர வச்சு காட்டணும். நம்மளும் அவரை போல் நல்ல மனுஷனாக வாழணும். இதை உங்கள் வயலில் போடுங்க, உங்கள் பிரச்சனை எல்லாம் சரியாயிரும். மறுநாள் காலையில் அனைவரும் விதையை விதைத்தனர். சில நாட்களுக்கு பிறகு ஊரே செல்வ செழிப்பாக காணப்பட்டது. நன்மை செய்தால் மேன்மை அடைவோம் என்பதை இக்கதையின் மூலம் தெரிந்து கொண்டோம். கிராம மக்கள் அனைவரும் பண்ணையாரின் வழியை பின்பற்றினர். இளைஞனே